அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். என்ன அந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Dr.Dk Agri எக்ஸ்பர்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கேரியர் கைடன்ஸ் சென்டர். ஸோ நம்ம கேரியர் கைடன்ஸ் சென்டர் மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து கேரியர் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கேரியர் கைடன்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் பேஸ்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா எந்த யூனிவர்சிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணணும், எந்த யூனிவர்சிட்டி டாப்பராக இருக்குது, அதே போல் தமிழ்நாட்டில் எந்த யூனிவர்சிட்டி டாப்பராக இருக்குது, எங்கே படித்தா நமக்கு ரொம்பவே வேல்யூ, எங்கே படித்தா நம்மளால் வேலைக்கு போக முடியுன்ற கிளியர் கட்டான அப்டேட் கொடுத்துட்ருக்க ஒரே சேனல் நம்ம Dr.Dk Agri எக்ஸ்பர்ட் தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 1 மந்த்தாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ICAR என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கியூட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலயமா நம்ம ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் எந்த யூனிவர்சிட்டியில் வேணால் படிக்கலாம். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 42 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. இந்த 42 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலும் உங்களால் எங்கே வேணால் போய் படிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுல நம்ம ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிக்கும் 15% ஆஃப் சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு பண்ணுறாங்க ICAR என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக. ஸோ இந்த ICAR என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா தான் இந்த 15% ஆஃப் சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க 85% ஆஃப் சீட்ஸை வந்து நம்மளோட கவுன்சிலிங் மூலயமா, ஆன்லைன் கவுன்சிலிங் மூலயமா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் சார் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 சீட் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா இருக்குது. ஸோ இந்த 62 சீட்ஸையும் நீங்கள் தாராளமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா வர முடியும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு ரீசன், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை எனி ரீசனால உங்களோட கட் ஆஃப், உங்களோட மார்க்ஸ் வந்து 12th மார்க்ஸ் கம்மியாகும். அதனால உங்க கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த சுச்சுவேஷனில் நான் நல்லா படிக்கிறேன் சார், என்னால் முடியும், என்னால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும், கிராக் பண்ணி இது மூலமா என்னால் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் காலேஜில் சேர முடியும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறது பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கியூட்டுன்னு சொல்லிட்டு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து இவங்க தான் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எழுதுறது மூலயமா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க காலேஜஸில் நீங்கள் ஈஸியாக போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ சார் அப்படின்ட்டு கிளியராக நம்ம வந்து அப்டேட் கொடுக்கலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முந்தானேத்தே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ 27 பிப்ரவரி. ஓகேங்களா? ஸோ இந்த 27 பிப்ரவரியே உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எதோட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 26 வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும். ஸோ ஆன்லைன் சப்மிஷன் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் சப்மிஷன் தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டேட்டு மார்ச் 26. எல்லாருமே ரெடியாக இருங்க. ஸோ எல்லாருக்கும் நாளைக்கு நம்மளோட 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணணுன்ற விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம Dr.Dk Agri எக்ஸ்பர்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டரில் நீங்கள் தாராளமாக அணுகலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல, அதுக்காக டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட கேரியர் கைடன்ஸ் சென்டரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்களே அப்ளிகேஷன் போட்டு தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஏன்னா பெஸ்ட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு. உங்களுக்கும் அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் எங்கே போய் அப்ளை பண்ணணுன்ற தெரியல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட 12th எக்ஸாம் எழுதுகிற ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக நம்ம கேரியர் கைடன்ஸ் சென்டரில் இந்த ஹெல்ப் நாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 26 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வேணும், நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விருப்பம் அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்டை எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் அனுப்பலாம், இல்லை மெயில் மூலியமாகவும் எனக்கு அனுப்பலாம். எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இது மூலமா தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களோட அட்மிட் கார்டை உங்களுக்கு நாங்கள் மெயில் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 26 மார்ச். அதுக்குள்ளே நீங்கள் ஃபீஸும் பே பண்ணியிருக்கணும், ரொம்பவே முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ கரெக்ஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28, 29 கரெக்ஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் எப்போ கரெக்ட் பண்ணணும், உங்களோட டாக்குமெண்ட்லாம் கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் அந்த டைமில் நமக்கு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி, எந்த சிட்டியில் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றது வந்து 30 ஏப்ரலில் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டு ஃபார் NTA, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் வீக் ஆஃப் மே, ஏதோ ஒரு டேட்டில் செகண்ட் வீக் ஆஃப் மேல வந்து நமக்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் த எக்ஸாம் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிட்வீன், அதாவது
மே 15 மே 30 இந்த எக்ஸாம் நடக்கும்ன்றத கிளியராக நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட். ஓகேங்களா, இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து உங்களுக்கு 30 ஜூன். ஓகேங்களா, 30 ஜூனில் இந்த டெஸ்ட்டோட ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமை நீங்கள் எல்லாருமே எழுதுங்க. அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு விருப்பப்படுற எல்லாருமே எழுதலாம். இந்த சப்ஜெக்ட்ஸ் என்ன சார் எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பியூர் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை பயோமேக்ஸாக இருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 4 சப்ஜெக்ட் எடுத்துருப்போம். இதில் லாங்குவேஜை விட்டுருங்க. பியூர் சயின்ஸாக தான் என்ன பண்ணுவீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி எழுதிருப்பீங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸாக இருந்தால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் எடுத்திருப்பீங்க. இதில் உங்களுக்கு டஃப்பான சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த சப்ஜெக்ட்டை விட்டுட்டு இதில் 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் எழுத போறீங்க. 4 சப்ஜெக்ட் எழுத வேண்டும்ன்ற அவசியம் கிடையாது. 3 சப்ஜெக்ட்ல எழுதிக்கலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஸோ இவங்க தாராளமாக எழுதி நீங்கள் பண்ணலாம். இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் தாராளமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கட் ஆஃப் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து ஸ்டேட் போர்டு கூட கம்பேர் பண்ண முடியாமல் நம்ம யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏவாக இருக்கட்டும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே உங்களோட மார்க் பேசிஸில் தான். ஓகேங்களா, இந்த மார்க்ன்றது கட் ஆஃப் பேசிஸில் தான் உங்களுக்கு நம்மளோட கவுன்சிலிங் வந்து நடக்கும். அப்போ இந்த 4 சப்ஜெக்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கட் ஆஃப்க்கு 4 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் 4 சப்ஜெக்ட்டையும் கால்குலேட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் வருதோ அதை வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் மார்க் ரொம்பவே கம்மியாக இருக்கலாம். அது மேக்ஸாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம். மற்ற 3 சப்ஜெக்ட்டில் நல்ல மார்க் வச்சிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலிமா அந்த 3 சப்ஜெக்ட்டை மட்டும் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதி டாப் மார்க் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஃபுல் டீட்டெயில் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரப்போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கேரியர் கைடன்ஸ் சென்டர் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேருக்காக பெஸ்ட்டான கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இது போய் ரீச் ஆகணும். ஏன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் மார்க் கம்மியாக எடுத்துறாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுறது மூலிமா ஈஸியாக அவங்க கவர்மெண்ட் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.